ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. முகலாய மன்னர்கள் இந்தியா மீது தொடர்ந்து படையெடுத்தாங்க. வரலாறுங்கிற பேரில் துரோகிகளையும் சந்தோஷப்படுத்தி கொண்டாடுறீங்க. தாஜ்மஹாலை கட்டினவர் சொந்த மகனால் சிறை வைக்கப்பட்டார். இந்த கதையா வரலாறுன்னு கொண்டாடுவது அப்படின்னு பாஜக எம்எல்ஏ சங்கீத் சோம் பேசியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியா மீது பாபர், அக்பர், அவுரங்கசீப் என ஏகப்பட்ட முகலாய மன்னர்கள் தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த நாட்டை கைப்பற்றினாங்க, அதாவது இந்தியாவை கைப்பற்றினாங்க. அவங்க துரோகிகள், அவங்களையே வரலாறுங்கிற பேரில் நம்ம கொண்டாடுறோம். அவங்களுடைய பேர்கள் எல்லாமே வரலாற்றிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாஜ்மஹாலை காதலுடைய சின்னமாக என போற்றுவங்க அதை ஊபி அரசு சுற்றுலா தலங்கள் பட்டியலிருந்து நீக்கும் போது வருத்தப்பட்டாங்க. தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் பிற்காலத்தில் அவரது மகனாலேயே சிறை வைக்கப்பட்டார். தாஜ்மஹாலை கட்டியவர் உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்கள் பலரையும் குறி வச்சு தாக்கியிருக்காரு. இதைத்தான் நம்ம கொண்டாடணுமா அப்படிங்கிற பேச்சு ரொம்ப சர்ச்சைக்குள்ளதாக இருக்குது அப்படின்னு ஊடகங்களில் வெளியாகிருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.